ரேவதி. வர்ஷினி. ஹாய் ரேவதி. ஆல் தி பெஸ்ட். ஹலோ. கிரேட் டா. கல்யாண பொண்ணு சும்மா ஹீரோயின் மாதிரி இருக்க. சூப்பர். தேங்க்ஸ் டி. இப்பதான் வந்தீங்களா? ஆமா. ரேவதி, ஆல் தி பெஸ்ட். ரொம்ப தேங்க்ஸ் இசை. ரேவதி, ஆர் யூ ஓகே? முகம் ஏன் டல்லா இருக்கு? உனக்கு தலை ஏதாவது வலிக்குதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரியா தூங்கல, சோ டயர்டா இருக்கு, அவ்வளவுதான். ஓ ரேவதி, இங்க பாரு. ஒன்ஸ் இன் எ லைஃப் டைம் அகேஷன். இன்னைக்கு ஒரு நாள் தான் நம்ம எல்லாரும் ஹீரோயினா இருப்போம். தாலி ஏறிட்டா then we become an aunties, mothers and somebody. அதனால just enjoy the moment, okay? சாரி, ஒரு முக்கியமான கால், நான் பேசிட்டு வரேன். சரி சரி, ஓகே. ஹலோ. ஆமா ஆமா, நான் ரெடியா தான் இருக்கேன். எங்க? குரோம்பேட்டை ரெஜிஸ்டர் ஆபீஸா? சரி, வர சொல்லு, நான் கரெக்டா வந்துடுறேன். ரேவதி, நான் உன் கூட தனியா பேசணும், என் கூட வா. வா. ஹலோ, உங்களுக்கு என்ன வேணும்? ரேவதி என்னோட ஃப்ரெண்ட், அவகிட்ட நான் பேசணும். நீங்க யார் நடுவுல? ரேவதி, நீ வா, நம்ம பேசலாம். இங்க பாருங்க, எதுவா இருந்தாலும் இங்கே பேசுங்க, தனியா போய் பேச தேவையில்ல. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கெல்லாம் உங்க ஃப்ரெண்டுக்கு மேனர்ஸ் என்னன்னு சொல்லி கொடுக்க மாட்டீங்களா? இப்படி வழிய மறைச்சிட்டு நிக்கிறாரு, கொஞ்சம் தள்ளி போக சொல்லுங்க. சரி, நீங்க ரேவதி கூட்டிட்டு போய் பேசிட்டு வாங்க. போ. இருடா, ஒரு நிமிஷம் இருடா. நீ போ. ரேவதி, என்ன இதெல்லாம்? உனக்கு தெரிஞ்சு தானே கல்யாண ஏற்பாடெல்லாம் அப்பா அம்மா பண்ணாங்க. ஆமா. அப்பாவாச்சு இதெல்லாம் வேணாம், எனக்கு பிடிக்கல, அத நீ அப்பா அம்மா கிட்ட சொன்னியா? எனக்கு பயமா இருந்துச்சு, அதான் சொல்லல. எல்லா ஏற்பாட்டையும் பண்ணி அங்க ஊரையே கூட்டி மணவர வரைக்கும் வந்த பிறகு அங்கிருந்து ஓடி வந்து இந்த ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல வந்து நிக்கிறியே, இதுக்கு மட்டும் உனக்கு எங்க இருந்து தைரியம் வந்துச்சு? டேய் வாங்கடா. இங்க பாரு ரேவதி, ஒருவேளை நீ கேட்டு அவங்க மறுத்திருந்தா பரவாயில்ல, ஆனா நீ கேட்கவே இல்ல. உன் மனசுல இப்படி ஒரு எண்ணம் இருக்கிறது அவங்களுக்கு தெரியாது ரேவதி. இத பாருங்க, இப்ப எதுக்கு தேவையில்லாம இங்க வந்து லெக்சர் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? இவங்க ரெண்டு பேருக்கும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வைக்கிறதா நாங்க டிசைட் பண்ணிட்டோம். நீங்க யார் அதெல்லாம் டிசைட் பண்றதுக்கு? நாங்க இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் தான், ஆனா ஃப்ரெண்ட்ஸோட லிமிட்டேஷன் என்னங்கிறது உங்களுக்கு தெரியுமா? கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நீங்க போயிடுவீங்க, நாளைக்கு நல்லது கெட்டதுன்னு எல்லாத்துக்கும் நீங்களா கூட வந்து நிப்பீங்க. ரேவதி, ஆக்சுவலா இது உன்கிட்ட நான் சொல்லக்கூடாதுன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா சொல்லிதான் ஆகணும். நீ மண்டபத்துல இருந்து கிளம்பி வந்த பிறகு என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்லவா? அப்பா அம்மாக்கு என்ன ஆச்சு? எப்படி இருக்காங்க? ஏய் இரு இரு, நல்ல வேளை அதை நாம நடக்காம தடுத்துட்டோம். ஆனா ஒருவேளை அது நடந்திருந்தா என்ன ஆயிருக்கும்?
யோசிச்சு பாரு ரேவதி. ரேவதி டேய் ரேவதி மச்சான். ஏய் இசை கிளம்பலாம். சீக்கிரம் வா கிளம்பலாம். ஏய் உனக்கு லவ்னா என்னன்னு தெரியுமா? அநியாயமா ஒரு லவ் பிரிச்சு கூட்டிட்டு போறியே. உனக்கு லவ்னா என்னன்னு தெரியுமா? நாம மட்டும் சந்தோஷமா இல்லாம நம்மள சுத்தி இருக்கிறவங்களையும் சந்தோஷமா வச்சுக்கிறதுதான் உண்மையான லவ். நீ சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறது மட்டும் லவ் இல்ல, அது சுயநலம். தெரிஞ்சுக்கோ. உன்னை ஒருத்தன் கல்யாணம் பண்ணி லவ் பண்ணாம இருந்தா அந்த லவ்க்காக நீ ஏங்குவ. நீ சிங்கர்னு சொன்ன, இப்ப என்ன கல்யாண புரோக்கர் ஆயிட்ட? ஏய், உன்ன மாதிரி ஆளுங்க மூஞ்சிலேயே முழிக்கவே கூடாது. நீ வா ரேவதி. இப்ப பெரிய உலக அழகி மூஞ்சும் முகரையும் பாரு. ஏய் போ போடி. இப்ப சொல்றேன் கேட்டுக்க. லவ் லவ்னு லவ்வுக்காக நீ ஏங்கல. என் பேரு விஷால் இல்ல. போடா.